ஹோல்ட் ஆன். தமிழக அரசியல்ல இப்போ கூட்டணி போர் சத்தமில்லாம ஆரம்பிச்சிடுச்சு. 8 தொகுதிகள், தனி சின்னம். வைகோவோட இந்த அதிரடி டிமாண்ட் இப்போ அறிவாலயத்தை யோசிக்க வச்சிருக்கு. வைகோ இஸ் பிளேயிங் இட் டஃப். 2021ல உதயசூரியன் சின்னத்துல நின்னு ஜெயிச்ச மதிமுக இப்போ ஏன் இந்த முடிவை எடுத்திருக்காங்க? இதோ அந்த பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் ரிப்போர்ட். வணக்கம், இது பிராண்டி நியூஸ். நான் உங்கள் லேகா. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக கூட்டணிக்குள்ள இப்பவே தொகுதி பங்கீட்டு புகைச்சல் ஆரம்பமாகிடுச்சு. குறிப்பா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இந்த தடவை எங்களுக்கு 8 தொகுதிகள் வேணும், அதுவும் எங்களுக்கே உரிய தீப்பெட்டி சின்னத்துல தான் நிப்போன்னு கராரா சொல்லியிருக்காரு. இது முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய சவாலா மாறியிருக்கு. லெட்ஸ் பிரேக் தி ஸ்டோரி. வைகோஸ் 8 சீட் ஸ்ட்ராட்டஜி. மதிமுக ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கு? அந்த 3 முக்கிய காரணங்கள் இதோ. ஐடென்டிட்டி கிரைசிஸ். 2021ல திமுக சின்னத்துல நின்னதுனால மதிமுகவோட தனித்தன்மை போயிடுச்சுன்னு தொண்டர்கள் வருத்தத்துல இருக்காங்க. அதனாலதான் துரை வைகோ திருச்சி எம்பி தேர்தல்ல ஜெயிச்ச அந்த தீப்பெட்டி சின்னத்தையே சட்டமன்றத்திலையும் கொண்டு வர வைகோ துடிக்கிறாரு. டபுள் தி டிமாண்ட். போன தடவை 6 சீட் கொடுத்தாங்க. ஆனா இப்போ கட்சி வளர்ந்திருக்குன்னு சொல்லி கூடுதலாக 2 தொகுதிகளை சேர்த்து மொத்தம் 8 தொகுதிகளை வைகோ கேட்கிறாரு. த துரை ஃபேக்டர். துரை வைகோவோட வருகைக்கு பிறகு கட்சியை பலப்படுத்தணும்னா தனி சின்னத்துல அதிக இடங்கள்ல நின்னாதான் முடியும்னு மதிமுக கணக்கு போடுது. MDMK wants to stand on its own feet. திமுகவோட ரியாக்ஷன் என்ன? The 200+ டார்கெட். முதல்வர் ஸ்டாலின் 200+ தொகுதிகள் குறிக்கோளோட இருக்காரு. கூட்டணி கட்சிகளுக்கு அதிக இடங்களை கொடுத்தா திமுக தனிப்பெரும் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க முடியாதுன்னு அவர் பயப்படுறாரு. ஸ்மால் பார்ட்டி ஸ்குவீஸ். மதிமுக மட்டுமில்லாம விசிக மற்றும் காங்கிரசும் கூடுதல் இடங்கள் கேட்கறதால வைகோவோட இந்த 8 சீட் டிமாண்ட் ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய தலைவலிதான். வில் ஸ்டாலின் பெண்ட் ஆர் பிளெண்ட்? டுடேஸ் அதர் ஹை வோல்டேஜ் பீட்ஸ். ஒரு பக்கம் வைகோ வர்சஸ் ஸ்டாலின் சீட் விவகாரம், இன்னொரு பக்கம் விஜயின் தவேகா அதிமுக வாக்குகளை பிரிக்கிறது பத்தின பரபரப்பு. இதுக்கு நடுவுல பட்ஜெட்ல பென்ஷன் உயர்வு வருமாங்கிற எதிர்பார்ப்பும் எகிரியேக்கு. தமிழக அரசியல் இப்போ ஒரு ஆக்ஷன் கிளைமேக்ஸை நோக்கி நகருது. ஹூ வில் காம்ப்ரமைஸ் ஃபர்ஸ்ட்? வைகோ கேட்ட 8 தொகுதிகளை ஸ்டாலின் கொடுப்பாரா? மதிமுக தனி சின்னத்துல நிக்கிறது திமுகவுக்கு லாபமா நஷ்டமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அலையன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டையும் மின்னல் வேகத்துல தெரிஞ்சுக்க எங்களோட ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Lekha signing off. Keep watching. Bye bye.